எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி அடுத்த ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ முதல்ல கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. நான் பெரிய ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா எல்லாமே போட்டுக்கோங்க. இதில் நான் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் பெப்பர் கார்ன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நிறைய பேர் போடுவாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஹீட் ஆனதுமே ஒரு 3 பச்சை மிளகா, வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். லைக் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருப்பேன், நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருப்பேன். இதில் நம்ம பிரியாணிக்கு அதிகமாக ஆனியன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டொமேட்டோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும். இதை நல்லா ஃப்ரை ஆனதுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கப்போ அரைச்சி போட்டிங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது ஃப்ரை ஆனதுமே பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன் நான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தக்காளி நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ தக்காளி மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க, ஸ்மாஷ் பண்ணி. அதுக்கப்புறமா மட்டன், வேக வச்ச மட்டன், இதில் நான் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் நான். ரொம்ப நம்ம போடும்போது அந்த ஃப்ளேவர், அந்த நார்மலாக நம்ம பிரியாணியில் போட்டால் அந்த பீஸுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது, உப்பு மிளகு எல்லாமே. ஸோ அதனால் நான் அதில் போட்டு தான் வேக வச்சேன். இது ஃப்ரை ஆனதுமே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டளவு கொத்தமல்லி போட்டிருக்கேன், ஒரு 1/2 கட்டு புதினா போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி 1 ஹவர் பிஃபோரே நான் ஊற வச்சுட்டேன். ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த தண்ணி நான் ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணி கூட நான் இதில் அளவு போட்டு தான் நான் ஊற்றிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இதை நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சதுனால 1 ஹவர் ஊற வச்சதுனால நல்லா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் அது நல்லா ஊறி இருக்குன்றதுனால ரொம்ப வேக வைக்க வேண்டாம். தண்ணி கூட அதனால தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரைஸும் கூட பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நல்லா ஊறி இருக்கிறது தெரியும். ஒரு 1 ஹவர் கிட்ட நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வரப்போ கொஞ்சமாக வாட்டர் இருக்கும்போதே நீங்கள் சால்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டெக்ஸ்சர் இருக்கும்போது கூட நீங்கள் சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சு மூடிடுங்க. சிம்மில் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 to 15 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம், எனக்கு நியர்லி 15 மினிட்ஸ் தான் பிடிச்சது இது ரெடி ஆகிறதுக்கு. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எம்மி அண்ட் டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.